நிச்சயமா என் நோய் குணமாகும்னு சொல்லிட்டு அவன் ஒரு மனசு வைராக்கியத்தோட இருந்தா, அவனை யாருமே கூப்பிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில கூட என்னைக்காவது ஒரு நாள் யாராவது என்னை ஹெல்ப் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அதில் இறங்கின உடனே எனக்கும் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழுசாக நம்பினான். அதே போல் பக்கத்தில் உள்ளவங்க ஒருவேளை அவன் பாவத்தால் தான் இந்த நோய் வந்திருந்ததுனால கிண்டல் கூட பண்ணியிருக்கலாம். எனக்கெல்லாம் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணா, அதனால தான் இவனுக்கு இப்படி ஒரு வியாதி வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் அவன் அதெல்லாம் பற்றி காதில் வாங்கிக்கல. அப்படி இருந்தவனை தேடி தேவ தூதன் இல்லை, ஏசு கிறிஸ்துவே தேடி போகிறாரு. ஆனால் அவனுக்கு ஏசு யாருன்னு ஏசப்பா செய்கிற அற்புதங்களும் எதுவுமே அவனுக்கு தெரியவே தெரியாது. அப்போ முதல்ல ஏசப்பா அவன்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு, நீ குணமாகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஆசைப்பட போய் தான் அங்கே அத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனாலும் பலவீனமானவங்களுக்கு மனசில் நிறைய பாரங்கள் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு அவன் ஷேர் பண்ணட்டும் அப்படியே சொல்லிட்டு சும்மா ஒரு கேள்வி கேட்டு போட்டு வாங்குறாரு.